بسم الله الرحمن الرحيم إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثة. அத்தியாயம் அல் வாக்கியா மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 96. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நிகழ வேண்டிய அந்நிகழ்ச்சி நிகழ்ந்துவிடும் போது அது நிகழ்வதை பொய்யென கூறுபவர் எவரும் இருக்க மாட்டார். அது தலைகீழாக புரட்டக்கூடிய ஆபத்தாயிருக்கும். அந்நேரம் பூமி ஒரே உலுக்காக உலுக்கப்படும். மேலும் மலைகள் பொடி பொடியாக்கப்பட்டு பரத்தப்பட்ட புழுதியாகிவிடும். அப்போது நீங்கள் 3 குழுவினராய் பிரிந்து விடுவீர்கள். فَأَصْحَابُ الْمَيْمَنَةِ مَا أَصْحَابُ الْمَيْمَنَةِ وَأَصْحَابُ الْمَشْأَمَةِ مَا أَصْحَابُ الْمَشْأَمَةِ வலப்பக்கத்தாருடைய நர்பாகிய நிலைமையை என்னவென்று உரைப்பது. மேலும் இடப்பக்கத்தாருடைய துர்பாகிய நிலைமையை என்னவென்று உரைப்பது. وَالسَّابِقُونَ السَّابِقُونَ أُولَئِكَ الْمُقَرَّبُونَ فِي جَنَّاتِ النَّعِيمِ ثُلَّةٌ مِنَ الْأَوَّلِينَ وَقَلِيلٌ مِنَ الْآخِرِينَ عَلَى سُرُرٍ مَوْضُونَةٍ متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون بأكواب وأباريق وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون لا يسمعون فيها لغوا ولا تأثيما
إِلَّا قِيلًا سَلَامًا سَلَامًا. மேலும் முந்தியவர்களே அவர்கள்தாம் நெருக்கமானவர்கள், அருட்கொடைகள் நிறைந்த சுவனங்களில் இருப்பார்கள். முன்னோரில் நிறைய பேரும் பின்னோரில் ஒரு சிலரும் இருப்பார்கள். தங்க இழைகளால் நெய்யப்பட்ட இருக்கைகளில் எதிரெதிரே சாய்ந்திருப்பார்கள். அவர்களின் அவைகளில் நிரந்தர சிறுவர்கள் மது ஓடுகின்ற ஊற்றிலிருந்து நிரப்பப்பட்ட கோப்பைகளையும் கெண்டிகளையும் பளிங்கு கிண்ணங்களையும் ஏந்தியவாறு சுற்றி கொண்டிருப்பார்கள். அவற்றை அருந்துவதால் அவர்களுக்கு தலைச்சுற்றல் ஏற்படாது. அவர்களின் அறிவு வேதலிக்கவும் செய்யாது. அவர்கள் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக அச்சிறுவர்கள் அவர்களுக்கு விதவிதமான சுவையான கனிகளை பரிமாறுவார்கள். மேலும் அவர்கள் விரும்புகின்ற பறவை இறைச்சியையும் உண்பதற்காக அளிப்பார்கள். மேலும் அழகிய கண்களை உடைய ஹூர் எனும் மங்கையரும் அவர்களுக்காக இருப்பர். அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களைப் போன்று அழகாயிருப்பார்கள். இவை அனைத்தும் உலகில் அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு கூலியாக அவர்களுக்கு கிடைக்கும். அங்கு அவர்கள் வீண் பேச்சுக்களையோ பாவமான விஷயங்களையோ செவியேற்க மாட்டார்கள். எது பேசப்பட்டாலும் சரியாகவே பேசப்படும். وَأَصْحَابُ الْيَمِينِ مَا أَصْحَابُ الْيَمِينِ فِي سِدْرٍ مَّخْضُودٍ وَطَلْحٍ مَّنضُودٍ وَظِلٍّ مَّمْدُودٍ وَمَاءٍ مَّسْكُوبٍ وَفَاكِهَةٍ كَثِيرَةٍ لَا مَقْطُوعَةٍ وَلَا مَمْنُوعَةٍ وَفُرُشٍ مَّرْفُوعَةٍ إِنَّا أَنشَأْنَاهُنَّ إِنشَاءً فَجَعَلْنَاهُنَّ أَبْكَارًا عُرُبًا أَتْرَابًا لِأَصْحَابِ الْيَمِينِ ثُلَّةٌ مِّنَ الْأَوَّلِينَ وَثُلَّةٌ مِّنَ الْآخِرِينَ. மேலும் வலப்பக்கத்தாருடைய நற்பாக்கியம் பற்றி என்னவென்று உரைப்பது? அவர்கள் முள்ளில்லாத இலந்தை மரங்கள், மேலும் அடுக்கடுக்காய் குலைகள் கொண்ட வாழைகள், பறந்து விரிந்திருக்கும் நிழல், எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் நீர், என்றைக்கும் தீர்ந்து விடாத தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய ஏராளமான கனிகள் மற்றும் உயர்ந்த விரிப்புகளில் இருப்பார்கள். அவர்களின் மனைவியரை நாம் பிரத்யேகமாக புது அமைப்பில் படைப்போம். மேலும் அவர்களை கன்னிகளாகவும் தங்கள் கணவர்கள் மீது காதல் கொண்டவர்களாகவும் சம வயதுடையவர்களாகவும் ஆக்குவோம். இவை அனைத்தும் வலப்பக்கத்தாருக்கு உரியவை. அத்தகையவர்கள் முன்னோர்களில் நிறைய பேரும் பின்னோர்களில் நிறைய பேருமாயிருப்பார்கள். وَأَصْحَابُ الشِّمَالِ مَا أَصْحَابُ الشِّمَالِ فِي سَمُومٍ وَحَمِيمٍ وَظِلٍّ مِّن يَحْمُومٍ
لا بارد ولا كريم إنهم كانوا قبل ذلك مترفين وكانوا يصرون على الحنث العظيم وكانوا يقولون أئذا متنا وكنا ترابا وعظاما أئنا لمبعوثون أوآباؤنا الأولون قل إن الأولين والآخرين لمجموعون إلى ميقات يوم معلوم ثم إنكم أيها الضالون المكذبون لآكلون من شجر من زقوم فمالئون منها البطون فشاربون عليه من الحميم فشاربون شرب الهيم هذا نزلهم يوم الدين மேலும் இடப்பக்கத்தாருடைய துர்பாக்கியம் பற்றி என்ன சொல்வது? அனற்காற்றிலும் கொதிக்கும் நீரிலும் கரும்புகைகளின் நிழலிலும் கிடப்பார்கள். அது குளிர்ச்சியாகவும் இராது, சுகமாகவும் இராது. இவர்கள் எப்படிப்பட்ட மக்களெனில் இந்த கதியை அடைவதற்கு முன்பு சுகபோகத்தில் மூழ்கியிருந்தார்கள். மேலும் பெரும் பாவங்கள் புரிவதில் பிடிவாதமாக இருந்தார்கள். நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டாலும் எலும்புக்கூடாகி போனாலும் மீண்டும் எழுப்பப்படுவோமா என்ன? முன்பு வாழ்ந்து சென்ற எங்களுடைய மூதாதையர்களும் எழுப்பப்படுவார்களா என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நபியே, இவர்களிடம் கூறும், முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவரும் சின்னமாக ஒன்று கூட்டப்பட வேண்டியவர்களாயிருக்கின்றார்கள். நேரம் குறிக்கப்பட்ட ஒரு நாளில். பின்னர் வழிகட்டவர்களே, பொய்யென்று தூற்றியவர்களே, நீங்கள் ஜக்கூம் மரத்தினுடையதையே உண்ணப் போகின்றீர்கள். நீங்கள் அதைக் கொண்டே வயிற்றை நிரப்புவீர்கள். அதற்கு மேல் கொதிக்கும் நீரை குடிப்பீர்கள், அடங்கா தாகம் கொண்ட ஒட்டகத்தை போன்று. இதுதான் இடப்பக்கத்தாருக்குரிய விருந்துபசார பொருட்களாகும் கூலி கொடுக்கும் நாளில். نحن خلقناكم فلولا تصدقون أفرأيتم ما تمنون أأنتم تخلقونه أم نحن الخالقون نحن قدرنا بينكم الموت وما نحن بمسبوقين على أن نبدل أمثالكم وننشئكم فيما لا تعلمون ولقد علمتم النشأة
الْأُولَى فَلَوْلَا تَذَكَّرُونَ நாமே உங்களை படைத்தோம், பிறகு ஏன் நீங்கள் உண்மை என ஏற்றுக்கொள்வதில்லை? நீங்கள் செலுத்துகின்ற இந்த இந்திரிய துளியை பற்றி எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? இதனை கொண்டு குழந்தையை நீங்கள் உருவாக்குகின்றீர்களா அல்லது அதனை உருவாக்குவது நாமா? நாமே மரணத்தை உங்களிடையே விதித்திருக்கின்றோம். மேலும் உங்களின் வடிவங்களை மாற்றுவதற்கும் நீங்கள் அறியாத வடிவங்களில் உங்களை படைப்பதற்கும் நாம் இயலாதவர் அல்லர். உங்களின் முதல் பிறப்பை பற்றி நீங்கள் அறிந்தே இருக்கின்றீர்கள். பிறகு ஏன் நீங்கள் படிப்பினை பெறுவதில்லை? أَفَرَأَيْتُمْ مَا تَحْرُثُونَ أَأَنْتُمْ تَزْرَعُونَهُ أَمْ نَحْنُ الزَّارِعُونَ لَوْ نَشَاءُ لَجَعَلْنَاهُ حُطَامًا فَظَلْتُمْ تَفَكَّهُونَ إِنَّا لَمُغْرَمُونَ بَلْ نَحْنُ مَحْرُومُونَ நீங்கள் விதைக்கின்ற இந்த விதையை பற்றி எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? இதன் மூலம் பயிர்களை நீங்கள் விளைவிக்கின்றீர்களா அல்லது நாம் விளைவிக்கின்றோமா? நாம் நாடினால் இவற்றை பதர்களாய் ஆக்கிவிட்டிருப்போம். அப்போது நீங்கள் பலவாறு புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். அனைத்தும் தண்டமாகிவிட்டதே, நாம் பெரும் துர்பாக்கியவான்களாய் ஆகிவிட்டோமே என்று. أَفَرَأَيْتُمُ الْمَاءَ الَّذِي تَشْرَبُونَ أَأَنْتُمْ أَنزَلْتُمُوهُ مِنَ الْمُزْنِ أَمْ نَحْنُ الْمُنزِلُونَ لَوْ نَشَاءُ جَعَلْنَاهُ أُجَاجًا فَلَوْلَا تَشْكُرُونَ நீங்கள் பருகும் இந்த நீரை நீங்கள் எப்போதாவது கண்திறந்து பார்த்திருக்கின்றீர்களா? மேகத்திலிருந்து இதனை நீங்கள் பொழியச் செய்தீர்களா அல்லது அதனை பொழியச் செய்தது நாமா? நாம் நாடினால் இதனை உவர்ப்பு நீராக்கி விட்டிருப்போம். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நன்றி செலுத்துவதில்லை? أَفَرَأَيْتُمُ النَّارَ الَّتِي تُورُونَ أَأَنْتُمْ أَنشَأْتُمْ شَجَرَتَهَا أَمْ نَحْنُ الْمُنشِئُونَ نَحْنُ جَعَلْنَاهَا تَذْكِرَةً وَمَتَاعًا لِلْمُقْوِينَ فَسَبِّحْ بِاسْمِ رَبِّكَ الْعَظِيمِ நீங்கள் எரிக்கின்ற இந்த தீயை பற்றி எப்போதாவது நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? அதன் மரத்தை நீங்கள் படைத்திருக்கின்றீர்களா அல்லது அதனை படைத்தவர் நாமா? நாம் இதனை நினைவூட்டும் சாதனமாகவும் தேவையுடையோருக்கு வாழ்க்கை சாதனமாகவும் அமைத்துள்ளோம். எனவே நபியே, மகத்துவமிக்க இறைவனின் பெயரை துதிப்பீராக. فَلَا أُقْسِمُ بِمَوَاقِعِ النُّجُومِ وَإِنَّهُ لَقَسَمٌ لَّوْ تَعْلَمُونَ عَظِيمٌ إِنَّهُ لَقُرْآنٌ كَرِيمٌ فِي كِتَابٍ مَّكْنُونٍ لَّا يَمَسُّهُ إِلَّا
إِلَّا الْمُطَهَّرُونَ تَنزِيلٌ مِّن رَّبِّ الْعَالَمِينَ أَفَبِهَذَا الْحَدِيثِ أَنتُم مُّدْهِنُونَ وَتَجْعَلُونَ رِزْقَكُمْ أَنَّكُمْ تُكَذِّبُونَ இல்லை, நட்சத்திரங்களின் அமைநிலைகள் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். நீங்கள் உணர்வீர்களேயானால் சின்னமாக இது ஒரு மகத்தான சத்தியம்தான். இது ஓர் உன்னதமான குர்ஆன். இது பாதுகாப்பானதொரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தூய்மையானவர்களை தவிர வேறு எவரும் இதனை தொட முடியாது. இது அகிலத்தின் அதிபதியினால் இறக்கியருளப்பட்டதாகும். பிறகு என்ன, இந்த வசனத்தையா நீங்கள் அலட்சியப்படுத்துகின்றீர்கள்? மேலும் இதனை பொய்யென்று தூற்றுவதுதான் இந்த அருட்கொடையில் உங்களுக்குரிய பங்கா? فَلَوْلَا إِذَا بَلَغَتِ الْحُلْقُومَ وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ فَلَوْلَا إِن كُنتُمْ غَيْرَ مَدِينِينَ تَرْجِعُونَهَا إِن كُنتُمْ صَادِقِينَ فَأَمَّا إِن كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ وَأَمَّا إِن كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ وَأَمَّا إِن كَانَ مِنَ الْمُكَذِّبِينَ الضَّالِّينَ فَنُزُلٌ مِّنْ حَمِيمٍ وَتَصْلِيَةُ جَحِيمٍ நீங்கள் யாராலும் கட்டுப்படுத்தப்படாதவர்களாயிருந்தால், உங்களுடைய இந்த கருத்தில் நீங்கள் வாய்மையானவர்களாயிருந்தால் பின்வரும் சாதனையை செய்து காண்பியுங்கள். இறந்து போகின்ற ஒருவரின் உயிர் தொண்டை வரை வந்து அவர் இறந்து கொண்டிருப்பதை உங்கள் கண்களாலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்நேரத்தில் வெளியேறிக் கொண்டிருக்கும் அவருடைய உயிரை நீங்கள் ஏன் திரும்ப கொண்டு வருவதில்லை? அப்போது உங்களை காட்டிலும் நாம் அவருக்கு மிக அண்மையில் இருக்கின்றோம். ஆனால் அது உங்களுக்கு தென்படுவதில்லை. பின்னர் இறக்கின்ற அந்த மனிதர் நெருக்கமானவர்களுள் ஒருவராயிருந்தால் அவருக்கு சுகமும் உயர்தரமான உணவும் அருட்கொடைகள் நிறைந்த சுவனமும் இருக்கின்றன. மேலும் அவர் வலப்பக்கத்தாருள் ஒருவராயிருந்தால் சாந்தி உண்டாகட்டும் உம்மீது, நீர் வலப்பக்கத்தாருள் ஒருவராயிருக்கின்றீர் என்று கூறி வரவேற்கப்படுவார். மேலும் அவர் பொய் என தூற்றியவர்களில் ஒருவராகவும் வழிகேடர்களில் ஒருவராகவும் இருந்தால் கொதிக்கும் நீரும் நரகத்தில் வீசப்படுவதும் தாம் அவருக்குரிய உபசாரமாகும். إِنَّ هَذَا لَهُوَ حَقُّ الْيَقِينِ فَسَبِّحْ بِاسْمِ رَبِّكَ الْعَظِيمِ
சின்னமாக இவை அனைத்தும் திட்டவட்டமான உண்மைகளாகும். எனவே நபியே, மகத்துவமிக்க இறைவனின் பெயரை துதிப்பீராக.